பத்திரிகைகளை சந்திக்கணும். அதுதான் நானும் சொல்கிறேன், கட்டாயமாக அது நடக்கும் ஒரு பர்பஸோட. ஏன் இதே பாட்காஸ்ட்டில் கிருத்திகா கூட அவர் வந்து பேசணும் வேண்டாம்பீங்களா நீங்கள் அவரை பேசுவோம் பாருங்க. ஸோ கண்டிப்பாக அது நடக்கணும். அவர் மட்டும் கிடையாது, அரசியலில் 3வது முறையாக பிரதமர் இருக்கிற நரேந்திர மோடி வாரத்துக்கு ஒரு முறை பிரஸ் சந்திக்கிறேனாரு, அதுவும் நடக்கணும். முக்கியமான பிரச்சனைகளின் போது வெளியே வராத துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சந்திக்கணும். ஆணவ படுகொலையை பற்றி எல்லாரும் எங்களே கேட்டீங்க, நான் அதை ரசிக்கிறேன். நான் எங்கள் பொதுச்செயலாளர் பேசியிருக்காரு, நான் பேசுகிறேன். இல்லை விஜய் சார் ஏன் பேசலை, இதே கேள்வியை ப்ரெஸ் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஏன் பேசலை காட்டுங்க, ஒரு அறிக்கையை காட்டுங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஊர்லைன்னு காட்டுங்க. கனிமொழி மேடம் போனாங்க, இவர் எதாவது பேசினதா காட்டுங்க, அங்கேயும் கேட்கணும். சரி, நீங்களாம் கேட்க மாட்டீங்க, ஏன் கேட்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எதற்காகலாம் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம தலைவர் அவருடைய ஃபீல்டில் இருந்தப்போ சினிமாஸை வந்து பல முறை ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்கார். தனியாக அவர்கிட்ட இப்போவும் ஃபோனில் ஃபேஸ் டைமில் பேசக்கூடிய ப்ரெஸ் மக்கள் இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க. அவரை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். அரசியல் ரீதியாக ப்ரெஸ் மீட் கேட்குறீங்களா, கண்டிப்பாக நடக்கும் என்று நான் வந்து உறுதி கூறுகிறேன். ஓகே, கூடிய விரைவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. மக்களை சந்திக்க வருவாரா விஜய் அவர்கள் அப்படின்ற அடுத்த கேள்வி, எப்போ வருவார், அவரோட நடைப்பயணம் எப்போ இருக்கும்? கவுண்ட் டவுன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது நடைப்பயணமா, ஐயோயோ புழுதி பறக்க வேற மாதிரி இருக்குங்க. ஏன் அதை வந்து நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, நான் அதை பல முறை பக்கத்தில் இருந்து பார்த்து நான் உணர்ந்ததை உங்ககிட்ட நான் அப்படி வார்த்தையால் கடத்த முடியாது. அவரை பார்த்தா ஒரு பெரிய ஜெர்னலிஸ்ட், நேஷ்னல் மீடியா, அவரை பார்த்த அன்றைக்கி அவர் எப்படி மாறி போனார் தெரியுமா? எங்களுக்கு ஏன் இந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாப்புல, அவரே சொல்கிறாரு இந்த மாதிரி நான் கொஞ்சம் வந்து இப்படி ஆகிட்டேன். ஏன்னா அவரை பார்க்கும் பொழுதே, அவருடைய பண்பு, அவரோட பேசும்போதே, பழகும் போதே அவருடைய அரசியல் தெளிவு நமக்கு புரியும். எல்லா முக்கியமான அரசியல் நிகழ்வுகளையும் அவர் ஆழமாக கற்றறிந்து வைத்திருக்கிறார். எனக்கு மட்டும்தான் தெரியணும்னு சொல்லக்கூடிய தலைவர் கிடையாது. எனக்கு அது தெரியணும், அதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி தாங்கன்னு கேட்டு தெரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாணவ மனோபாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக தன்னை நல்லா தகவமைத்து கொண்டு இருக்கிறார். புயல் சூறாவளி உருவாக்கி கொண்டு இருக்கிறது, அது கரையை கடக்கிற பொழுது அதனுடைய அழுத்தம் வேறு மாதிரி இருக்கும். அது புயலே கிடையாது, சூறாவளியே கிடையாது, புழுதி காத்துன்னு நீங்கள் வந்து சும்மா சொல்லுவீங்க, சாதாரண தென்றல் மாதிரி தள்ளிவிட்டு போயிடும். நான் பக்கத்துலேருந்து பார்க்குறேன், நான் எதிரிகளை வார்ன் பண்ணுறேன், எச்சரிக்கை கொடுக்குறேன், என்னுடைய பொதுமக்களை பார்த்து அன்போடு வாஞ்சிவிட சொல்கிறேன், உங்களை நோக்கி ஒரு பெரிய சூறாவளி வருகிறது, உங்கள் அன்பையும் ஆதரவையும் ஒரு முறை வாய்ப்பையும் தந்து பாருங்கள். அவர் வேர்களில் மாற்றங்களை, ரூட்ஸில் சேஞ்சஸை பண்ணுவார். நெல்சன் மாண்டேலா என்ற ஒரு மனிதன், ஒரு சிறை பறவை, ஒரு லாங் மார்ச் டு ஃப்ரீடம் பண்ணார் பாருங்க. அது மாதிரி நான் கிட்டத்தட்ட இன்னொரு சுதந்திரத்தை நோக்கி, சுதந்திர போரை நோக்கி எங்களுடைய தலைவர் வந்து அழைக்கிறார். அவரை நம்பி நான் போகிறேன், எங்களை நம்பி ஒரு முறை நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். இந்த சுற்றுப்பயணம் எப்போ வேணால் ஸ்டார்ட் ஆகும். இந்த சுற்றுப்பயணத்தும் இப்போ இந்த மாநாடு முடிஞ்சு 2 நாள் அதே பேசிக்கிட்டே இருக்கோம்ல, இந்த சுற்றுப்பயணம் பிறகு பேச்சு கிடையாது, செயல்லே உங்களுக்கு தெரியும். அப்போதும் நாம் இது மாதிரி ஒரு வாட்டி பேசுவோம். நிச்சயமாக கண்டிப்பாக பேசலாம்ண்ணா.